வெல்கம் டு தாமரை இல்லம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சாலட் தான். இது வந்து ஹெல்த்தியான டயட்டு சாலட் இது. இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். சுண்டல் வேக வச்சுருக்கோம், பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், குடமிளகா 1, கொஞ்சம் வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் பெப்பர் தூள், தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாணலியை சூடு பண்ணி இந்த வெங்காயம் எண்ணெயில் சூடு ஏறினதும் வெங்காயத்தை போட்டு வணக்கிடணும். வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதும் பச்சை மிளகா குடமிளகாவை போட்டு அதை வணக்கிக்கலாம். இந்த சைடில் நம்ம என்ன பண்ணணுன்னா தக்காளி இப்போ போட்டுக்கிறோம். தக்காளி போட்டு நல்லா வணங்கட்டும். நல்லா க்ரீன், ரெட் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குங்களா? இதுதான் ஹெல்த்தி சாலட். இது டயட் இருக்கவங்களுக்கும் நல்லது. அப்புறம் இப்போ பாருங்கள், இந்த பன்னீரை வந்து தோசைக்கல்லில் போட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா பச்சையாக நம்ம சாப்பிட மாட்டோம்ல, அதனால் கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம். அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு முட்டையை வந்து நல்லா ஒரு டம்ளரில் அடிச்சுட்டு அதையும் தோசைக்கல்லில் போட்டு, அதுவும் பன்னீர் மாதிரியே துருவலாட்டம் பண்ணியாச்சு. ரெண்டையும் கலக்கி விட்டு இப்போ அந்த சேலட் நம்ம தாளிச்சிருக்கோம்ல அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறலாம். இது உங்களுக்கு பிரியம் இருந்தால் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா தேவையில்லைனாலும் விட்டுடலாம். ஆனால் எங்களுக்கு இது சரி, சுண்டல் கொஞ்சம் போட்டு புதுசாக செஞ்சு பார்க்கலாமேன்ட்டு செஞ்சோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இது பன்னீரும் இதுவும் முட்டைக்கும் வந்து மேட்ச் ஆணுச்சு. அப்புறம் ஒரே ஒரு மிஸ்டேக், கல் உப்பு போட்டுட்டோம். நீங்கள் வந்து தூள் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெப்பர் தூள் எல்லாம் போட்டு ஒவ்வொரு சிட்டிகை போட்டு கிளறிடுங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் காரம் சாரமாக இருக்கும். கொஞ்சம் காரமாகவும் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப நல்லா இருந்தது, சாப்பிட்டு பார்த்தோம். இது புது விதமான டிஷ் தான். ஏற்கனவே செஞ்சுருப்பீங்க. நாங்கள் இதில் கொஞ்சம் புதுசு. இப்போ எலுமிச்சம்பழம் பாருங்கள், புளிஞ்சு விட்றா எங்கள் பொண்ணு. லெமன் புளிஞ்சு விட்டா அது ஒரு டேஸ்ட்டு தானே. அப்புறம் டைஜஷனும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் லெமன் போட்டாச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை போட்டு கிளறி இறக்கி வச்சிடறோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.